அந்த வசனம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. நீ இதை வாசிக்கும் போது அதிலே நமக்கு பாதை தெரிகிறது. நீங்க உண்மையாக தேவனுடைய வழிநடத்துதலை நீங்கள் வேத வசனத்திலே நீங்கள் தேடினால் தேவன் வேத வசனத்தின் மூலமாக அருமையாக நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நடக்க வேண்டிய வழிகளை, பாதைகளை நம்மை காண்பித்து அதை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் சொன்னா அவருடைய வசனத்தினாலே நம்மை வழி நடத்துகிறார். தேவ செய்திக்கு நேராக நாம் எல்லாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 1 சங்கீதம் 1-3 வசனங்கள் வாசிப்போம். 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். அல்லேலூயா. இது நமக்கு அடிக்கடி நாம் தியானித்த வேத பகுதியை போலவே நமக்கு இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்படும். என் காரியம் வாய்க்கப்படும். என் வீட்டில் திருமணத்திற்காக எடுக்கிற முயற்சிகள் வாய்க்கப்படும். என்னுடைய வருமானத்திற்காக நான் எடுக்கிற முயற்சிகள் வாய்க்கப்படும். நான் திட்டமிட்டிருக்கிற வீடு கட்டுவதற்குரிய அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். இப்படி பல காரியங்கள் என்ன செய்து சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது இருக்கிறது. அநேக சமயங்கள் நம்ம இப்படிலாம் ஊழியம் செய்யணும், அப்படிலாம் ஊழியம் செய்யணும் நம்ம நினைக்கிறோம். நல்லது. ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. நாம் நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது. நம்ம இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறோம், இப்படி வரணும்னு நினைக்கிறோம், அப்படி வரணும்னு நினைக்கிறோம், என்னமோ செய்கிறோம், ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஆனால் வேற ஒரு மனுஷன் சுட்டி காண்பிக்கிறது என்ன சொன்னால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா. சில டாக்டர்கிட்ட போனால் சுகமாதுன்னு சொல்கிறாங்க, அது கைராசின்னு சொல்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனால் இது உண்மை. இது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆக தேவன் என்ன செய்ய சொன்னால் இந்த இடத்துல ஒரு சாதனையாளரை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். வெற்றி பெறக்கூடிய ஒரு மனிதனை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் காண்பிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை, தோல்வியை அவன் மிஞ்சி வெற்றி பெறுகிற ஒரு மனுஷனை கர்த்தர் இங்கே காண்பிக்கிறது குறித்து பார்க்கிறோம். 3ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் எப்படி இருப்பானா, இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அப்படி சொல்லியிருக்குது. அப்புறம் சொல்லியிருக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லி. அப்போ எந்த ஒரு காரியத்திலையும் நன்றாக விளங்கிக் கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும், எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், அது எல்லாத்துக்கும் தேவனுடைய அங்கீகாரம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. தேவனுடைய அங்கீகாரம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. தேவன் ஆம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்ய சொன்னால் அது நமக்கு நடக்கும். தேவன் சரி சொல்லிட்டாருன்னா அதில் அந்த தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், வருமானம் கிடைக்கும். நம்முடைய குடும்ப காரியங்களில் தேவன் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அது வெற்றிகரமாக நமக்கு என்ன செய்யும், நடக்கும். அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆகையினால தான் நீதிமொழிகளில் சொல்லியிருக்கு 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் 16-33. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்போ அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொன்னால் அதை வாய்க்க பண்ணுறவர் யாரு? கர்த்தர் தான் வாய்க்க பண்ணுறார். ஒரு ஆசீர்வாதம், ஒரு வெற்றி, ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்வு, இதெல்லாம்
இதை வாய்க்க பண்ணுகிற யார் சொன்னா, கர்த்தரே வாய்க்க பண்ணுகிறார், அவரே காரியத்தை வெற்றியடைய பண்ணுகிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ இப்படிப்பட்டதான இந்த முன்னேற்றத்தை, வெற்றியை, காரிய சித்தியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சரியான வழிகளை கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் காண்பிப்பாராக. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. உலகம் தன்னை சார்ந்த வழிகளிலே அது போய்கொண்டிருக்கிறது. உலகம் தன்னை சார்ந்த வழிகளில் அது போய்கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ மனிதர்கள் வாழ்க்கையில, நாம் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால், அந்த நீதிமொழிகள் அநேக இடங்களை சொல்லியிருக்கிறது, அநேக இடங்களை சொல்லியிருக்கிறது. அதுல நம்முடைய வாழ்க்கையில அவசியமானவைகள் என்ன, அதுல சொல்லும்போது சொல்றாரு, எறும்பினிடத்திலே போய் கற்றுக்கொள். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் எங்க இருக்குதான்? எறும்பிடத்தில் இருக்கிறது. எறும்பு என்ன செய்ய? சுறுசுறுப்பா இருக்கிறது, சுறுசுறுப்பா இருக்கிறது. ஆண்டவர் அதை கனம் பண்ணுகிற என்ன செய்கிறோம் நம்ம பாருங்க. நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும், கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்னு சொன்னா, முதல்ல நம்ம வாழ்க்கையில எதை உதறி போடணும்னா, சோம்பேறித்தனத்தை விட்டு போடணும், விடணும். சோம்பேறியா இருக்கிறவர்களுக்கு தேவனும் உதவி செய்ய முடியாது, எவரும் உதவி செய்ய முடியாது. பக்கத்தை சொல்லுங்களேன், சோம்பேறியா இருக்கிறவர்களுக்கு தேவனும் உதவி செய்ய முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அநேக சொல்லுவாங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம். எப்படி? யானைக்கு ஒரு காலம் வந்தா வரும், அந்த காலம் வரும். யானையும் புதைப்பாங்க, நம்மளையும் புதைப்பாங்க, அதுதானே வரும். நம்ம ஒண்ணுமே செய்யாம இருந்துட்டு வாழ்க்கையில வெற்றி பெறும் சொல்வது அது ஞானமுள்ள செயல் அல்ல. ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம் சொல்லி சொல்ல சொல்ல திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறதே. அப்போ ஞானத்தை எங்கே கற்றுக்கொள்ளுமா? எறும்பிடத்தில் கற்றுக்கொள். அதுக்கு ராஜா இல்லை, அதிகாரி இல்லை, ஆனால் என்ன செய்யுது? அது இடைவிடாமல் பிரயாசப்பட்டு அடுத்த நாளுக்காக அதை என்ன செய்கிறது? பிரயாசப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் முதல்ல எதை உதறி விடணும்னா, சோம்பேறித்தனத்தை உதறி விட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால், சுறுசுறுப்பாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை குறித்து சொல்லியிருக்கிறது. அதில் லேவியர்களுக்கு அவங்க அம்மா என்ன செய்றாங்க? புத்திமதி சொல்கிறாங்க. அவரை குறித்து சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு குணசாலியான ஸ்திரீ சொல்லியிருக்கிறது. அவர் அதிகாலை இருட்டோடே எழும்புகிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறது என்னது? அதிகாலையில் எழும்புறது. பக்கத்தில் சொல்லுங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறது என்னது? அல்லேலூயா. அந்த அம்மாவை குறித்து போட்டுக்குது, கதையாக போட்டுக்குது, அப்படியே பிரமிப்பாக இருக்குது. இப்படிலாம் பொம்பளை வேலை செய்வாங்களாம், சுறுசுறுப்பாக இருக்கும், அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இந்த சுறுசுறுப்பு நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சுறுசுறுப்பு அதிகாலையில் எந்திரிச்சு கடமைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாருன்னா, நமக்கு உதவி செய்வதற்கு அவருடைய கவனத்தை நம்ம பக்கம் என்ன செய்கிறாரு? திருப்புகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 1:1 வாசிங்க பார்ப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி எப்ப எதை செய்யக்கூடாது
யாரு காரிய சித்தி உள்ளவனா இருப்பான் அப்படின்னு சொன்னா, கூடாத சேர்க்கை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வெற்றியை தராது, ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது. பாவி ஏராளமான ஆசீர்வாதங்கள் என்ன செய்வானா, கெடுத்து போடுவான். பாவி ஏராளமான வழி ஆசீர்வாதங்கள் என்ன செய்வான், கெடுத்து போடுவானா. இங்கே சொல்லியிருக்குது, பாவிகள் வாசிக்க மறுபடி, துன்மார்க்கருடைய ஆலோசனையில், துன்மார்க்கனுடைய உறவு, அப்புறம் பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பாவியுடைய உறவு, பரியாசக்காரர் உட்காரமிடத்தில், பரியாசக்காரர் உறவு, இதெல்லாம் இருந்தா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது, காரியம் வாய்க்கப்படாது. பாவம், பாவி, துன்மார்க்கன், மற்றவர்களுக்கு தீமை செய்ய விரும்புகிற துன்மார்க்கன், பாவி, பாவங்களிலே மூழ்கி வாழ்கிற, பாவத்துக்குள்ளே மற்றவர்களை இழுத்து செல்லக்கூடிய பாவி, பரியாசம் பண்ணக்கூடியவர், மற்றவங்களுடைய காரியங்களை எல்லாம் எப்போ பார்த்தாலும் பரியாசம் பண்ணக்கூடிய, பக்தியை அல்லது ஊழியங்களை அல்லது கர்த்தருக்காகப்படுற பிரயாசங்களை எல்லாம் பரியாசம் பண்ணக்கூடிய அவங்களோட உறவை என்ன செய்ய சொன்னால், நம்ம முதல்ல நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணாமல் என்ன செய்ய முடியாது சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்ன செய்ய பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போது செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னால், ஒன்று தூக்கி எறிய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது, இன்னொன்று என்ன சொன்னால் விலக வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அல்லேலூயா, என்னம்மா அல்லையிலே வரமாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேகர் இப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, சே இது கர்த்தர் கொடுக்குற எழுது ஒரு ஈவு, ஆகனா தூங்கிக்கிட்டே இருப்போம். அது கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு வரம். அப்போ நான் யோசிக்கும் போது இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, ஒரு சோம்பேறி எப்படி பாட்டு பாடுவாருன்னு சொல்லிட்டு, தூக்கம் என்பது ஒரு வரம், தமக்கு பிரியமானவர்க்கு கர்த்தர் தருகிறார், தூங்குவேன் நான் தூங்குவேன், வாழ்நாள் எல்லாம் தூங்கி கொண்டிருப்பேன். இப்படி போகுது அந்த பாட்டு. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அப்போ என்ன செய்ய சொன்னா, சோம்பேறி ஒரு பாட்டை பாடுறான், தூங்குவேன் தூங்கிட்டே இருப்பேன். அதுக்கு பல சாக்கு சொல்லுவான். என்னது, குளிருது, உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, அது கால் வலிக்குது, அந்த பிரச்சனை இந்த சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அதை உதறி போடணும். அதே போல் எங்கெல்லாம் விலகணுமோ, பாவி, பரியாசக்காரன், துன்மார்க்காரன், அவனை விட்டு விலகி கொள்ள வேண்டியது மிக முக்கியம். நம்முடைய நேரத்தை யாரெல்லாம் வீணடிக்கிறார்களோ அவர்களை விட்டு நாம் விலகாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமோ காரிய சித்தியை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமீன் சொல்லுவோமா? அதில் அந்த சங்கீதத்தை எழுதின அந்த தாவீது இன்னைக்கு இருந்திருந்தான்னா என்ன சேர்த்துருப்பார்னு சொன்னால், இந்த மீடியாவும் சேர்த்துருப்பார். துன்மார்க்கருடைய ஆலோசனை இடவாமலும், பாவியில் வழி நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும் அப்படின்றதுல இன்னொன்று சேர்த்துருப்பார். என்னது, ஸ்மார்ட் போனையும் சேர்த்துருப்பார். அல்லேலூயா, அவைகளும் கையில் இடாமலும். இன்னைக்கு நம்மெல்லாம் கெடுக்கிறது தானே, சொல்லுங்க, நம்மெல்லாம் கெடுக்கிறது என்னது? அல்லேலூயா, சர்ச்சுக்குள்ளே வந்தாலுமே கையில் இதுதான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. அல்லேலூயா, பின்னாடி போய் பார்த்தாக்கா அங்கே பாருங்கள் 1-2 என்ன செய்யும், நீங்களும் தங்கமானவங்க. சில சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்க இப்படியே செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கும். அல்லேலூயா, இவையெல்லாம் என்ன செய்யணும், நம்ம விலைக்கு போடும்போது தான் நம்ம காரிய சித்திங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் யோசிக்க முடியும், வெற்றி பெற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறப்ப. ஆக இவைகளை நாம் கவனத்தில் சேர்த்துக் கொள்வோமாக, வைத்துக் கொள்வோமா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனம், 7:13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்போ 2 வழி இருக்குது, ஜீவனுக்கு போற வழி இருக்குது, கேட்டு போற வழி இருக்குது. அப்போ கேட்டு போறதான வழி வாசல் எப்படி இருக்கு சொன்னா, ரொம்ப
அகலமா இருக்குது, விசாலமா இருக்குது. எப்படி போகலாம், எப்படி வாழலாம்? ஆனா ஜீவனுக்கு போற அந்த வழி வாசல் எப்படி இருக்குன்னா இடுக்கமும் நெருக்கமா இருக்கு. அது இப்படித்தான் போக முடியும். வாழ்க்கைன்னு ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையில தான் போக முடியும். அந்த முறையில தான் நம்ம போக முடியும். ஆனா கெட்டு போறதுக்கு, அழிச்சு போறதுக்கு, நரந்து போறதுக்கு எப்படி என்ன செய்யலாம், வாழலாம்? அதுல என்ன செய்ய, விசாலம், விரிவு, வாசல் விரிவு, வழி விசாலமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய மனசு எதை தான் விரும்புது? விசாலத்தை தான் எதிர்பார்க்குது. விசாலத்தை எதிர்பார்க்கிறது. நம்ம இஷ்டப்படி இருப்போம், நம்ம இஷ்டப்படி வாழுவோம், இஷ்டப்படி. அப்போ அந்த ஒழுக்கத்தை நம்முடைய, அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும் என்றதான இந்த வரைமுறைகளை நம்முடைய இறுதி என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. மனுஷனுடைய இறுதி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. இன்னைக்கு விரிவானதான் விரும்புகிறோம். ஒரு வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவன் உங்களை எந்த வழிகளை வைத்திருக்கிறாரோ அந்த வழிகளே நடக்காத பட்சத்தில், இப்படி நடந்தால் இதில் ஆசீர்வாதம் சொல்லும்போது இது இப்படித்தான் நடக்கணுமா, நாங்கள் இப்படி நடந்தா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி அநேகர் அதை சேர்றதுனால என்ன செய்யறாங்க, கேடு தான் உண்டாகிறத ஒழிய ஆசீர்வாதம் என்ன செய்கிறதில்ல, இருக்கிறதில்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்முடைய வழிகளிலே தேவன் நம்மை குறித்து நல்ல விளங்கிக் கொள்ள, நம்முடைய ஆண்டவர் நாம் எப்படி இருக்க விரும்புகிறார் அதை நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவன்கிட்ட பேசினார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசும்போது என்ன சொல்றாரு? ஆசீர்வதிப்போம்பா, நிச்சயமான ஆசீர்வதிக்குவேன். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். முதல்ல படைக்கப்பட்ட ஆதாமை படைத்துட்டு அவனை ஆசீர்வதிச்சார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. சரப்பிராடம் ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், உடைமைகள் கொடுத்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய பரலோகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம், இப்படி ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்காக என்ன சொல்லி வச்சிருக்கிறார். அதே போல தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது அவரை ஆசீர்வதிக்க ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஒரு வீட்டுக்கு நீங்க போகும்போது ஆசீர்வதிங்க. ஏன் சொன்னார்? ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க விருப்பம் இருக்கிறார். அதே போல சபைகளில் ஆராதனை முடிந்தவுடனே அந்த திருச்சுவடி தேவனுடைய ஆசீர்வாதங்களை போதர்கள் என்ன செய்றாங்கன்னு நமக்கு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? கர்த்தர் அதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக சொல்றாங்க. இதை சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கிறாங்க. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறதுனால, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிற விரும்புறதுனால கர்த்தர் நமக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். தேவன் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால விளங்கிக் கொள்ளணும். அப்போ ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க விரும்பும் போது ஒரு வழியை நமக்கு வச்சிருக்கிறார். ஒரு வழியை நமக்கு வச்சிருக்கிறார். அந்த வழிகளிலே என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் நடக்க வேண்டும். அது நமக்கு இப்படித்தான் நடக்குன்னு சில ஆண்டவர் வகுத்து வைத்திருக்கிறதான காரியங்களை அதை செய்யும் போது நமக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக இருக்கு. அப்போ எப்படி நடக்க வேண்டும்? எப்படி நடந்தால் நாம் காரிய சித்தி உடையவர்களாக இருக்க முடியும்? அந்த வசனத்தை 1ஆம் சங்கீதம் வாசிங்க. 1ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்புறம் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ அதுக்கு ரகசியம் சொல்லி இருக்கிறது. எப்போ அவன் வாய்க்கும் சொன்னா, அவன் என்ன முயற்சி எடுத்தாலும் வாய்க்கும். அவன் வீட்டில் நல்ல காரியம் நடக்கும், தொழிலிலே வெற்றி உண்டாகும்,
விவசாயத்தில் வெற்றி உண்டாகும், வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும், குடும்ப காரியங்களில் வெற்றி ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணவர். அப்போ வேத வசனத்தில் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. வேத வசனத்தில் பிரியமாய் இருக்கணும். வேத வசனம் அங்கே சொல்லிருக்கு, பொன்னை காட்டிலும் பசும் பொன்னை காட்டிலும் விலையேறப்பட்டது. உதாரணமாக வச்சிங்கன்னா, பெண்களை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்கள் ஆவிக்குரிய ஜனங்கள் வித்தியாசமானவர்கள், ஆனால் பெண்களுடைய சுபாவத்தில் ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த நகை நட்டினம் ரொம்ப விரும்புவாங்க. உண்மைதானா? அல்லேலூயா. மணவாட்டி ஆபரணங்களினாலே தன்னை அலங்கரிப்பது போல பெண்களுடைய இயல்பான குணங்களை ஒன்று என்ன செய்யுது சொன்னால், அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது. என்ன விருப்பம்? நல்ல அலங்காரம் பண்ணணும் ஒரு விருப்பம். அதில் விசேஷமாக நகையில் அலங்காரம் பண்ணணும் விருப்பம் இருக்குது. உண்மைதானா? அல்லேலூயா. ஆமாம். அதே போல தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து ஆசையா என்ன செய்யணுமா அதை போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சிலருக்குலாம் சில உணவுகள் ரொம்ப பிடிக்கும். அது பல உணவுகளாக இருக்கலாம். எத்தனை உணவுகள் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாலும் நமக்கு பிடிச்ச உணவை நம்ம முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டா நம்ம சாப்பாடே வித்தியாசமானது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடிலாம் எல்லா சாப்பாடும் வந்துச்சுன்னு நினைக்கிறோம், பிடிச்சமான சாப்பாடு. அப்போ அது பிரியமாக என்ன செய்வோம், நம்ம அனுபவிப்போம். பிரியமா அதை அனுபவிக்கிற விதம் வித்தியாசமாக இருக்குது. அதை போல வேத வசனத்தை பிரியமாய் நான் அனுபவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. பிரியமாய் அதை நாம் தியானிக்க வேண்டும். பிரியமாய் வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது தான் நம்முடைய காரியங்கள் என்ன செய்கிறது, நமக்கு வெற்றி உள்ளதாய் மாறுகிறது. காரிய சித்தி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் என்ன செய்றாங்க சொன்னால், வேதத்தை வாசிக்கிறார்கள், படிக்கிறார்கள், ஆனால் தியானிக்கிறதில்லை. உதாரணமாக உங்களெல்லாம் வேதத்தை படிக்க வைக்கணும்னு சொல்லி விரும்பினால் உங்களுக்கு ஒரு போட்டி வச்சா போதுமானது. இந்த வருஷத்தில் 2 முறை வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு சிறப்பான வெகுமதி கொடுக்கப்படும் சொல்லி ஒரு அறிவு கொடுத்தால் அதனால் உற்சாகம் அடைந்து அநேகர் வேதத்தை படித்து டெய்லி வேதத்தை படித்து இந்த வருஷத்துக்குள்ளே 2 முறை முடிச்சிருவீங்க. சரி, 3 முறை கூட முடித்து பிரைஸ் வாங்கினவங்களும் உண்டு நம்ம சபையில். நல்லது தான். வாசிக்கிறது வேற, படிப்பது வேற, தியானிப்பது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. வாசிப்பது வேற, படிப்பது வேற, தியானிப்பது வேற. அதை நம்ம தியானிப்பது என்று சொல்லுவது அந்த வசனத்தை, இது என்ன, இது எப்படி போட்டிருக்கிறது, இதில் கர்த்தர் என்ன சொல்றாரு, எப்படி இருக்க விரும்புகிறார் என்று வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை ஆழமாய் அதில் உள்பிரவேசித்து நான் சிந்தனை செய்வது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அதிலே தனது வழியை என்ன செய்கிறார்னா வெளிப்படுத்துகிறார். வேதத்தை தியானம் செய்யும் போது தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு இடைபடுகிறார், நம்மோடு பேசுகிறார், நடக்க வேண்டிய வழிகளை ஆண்டவர் செய்கிறார், நமக்கு காண்பிக்கிறார். அதான் சொல்லியிருக்கிறது 119வது சங்கீதத்தில் 105வது வசனத்தில், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எனக்கு என்ன செய்ய சொன்னா, அந்த வசனம் என்ன செய்கிறது சொன்னா, நடக்க வேண்டிய வழிகளை, பாதைகளை நம்மை காண்பித்து அதை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா.
பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ சமூகம் அவங்களுக்கு முன்பதாக சென்றது. எப்படி சென்றது? இரவிலே அக்னி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பமாக தேவ சமூகம் முன்பதாக சென்றது. அவர்களை என்ன செய்கிற தேவ சமூகம் வழியை காமிச்சிக்கிட்டே போனது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் சொன்னால் அவருடைய வசனத்தினாலே நம்மை வழி நடத்துகிறார். இதுதான்ப்பா வழி, இது இப்படி நடப்பான்னு சொல்றார். வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறார். அந்த வசனம் ஜீவனுள்ளதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. நீங்க இதை வாசிக்கும் போது அதிலே நமக்கு பாதை தெரிகிறது. அதிலே பாதை தெரிகிறது. இது என்ன என்ன செய்யணும், எப்படி செய்யணும்? நீங்க உண்மையாக தேவனுடைய வழிநடத்துதலை நீங்கள் வேத வசனத்திலே நீங்கள் தேடினால் தேவன் வேத வசனத்தின் மூலமாக அருமையாக நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? நீங்கள் யோசிப்பீங்க, இதெல்லாம் சரிதான் பாஸ்டர், ஆனால் எனக்கு என்ன விருப்பம்னா யாராச்சும் என் தலையில் கையை வச்சு என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தீர்க்க தரிசனம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்கன்னா நன்றாக இருக்கும். வேதம் சொல்கிறது எல்லாம் குறை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நான் தீர்க்க தரிசன வரத்தை நான் நம்புகிறேன். எனக்குள்ளேருந்து அப்பப்போ தீர்க்க தரிசன வர செயல்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 199.5 தீர்க்க தரிசனத்தில் இது வரைக்கும் நடக்கவே இல்லை, சொன்னதில்லை. நான் சொல்கிறேன் உண்மையா? உங்களுக்கு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க? அக்கா சொல்லுங்கள், எத்தனை சொல்லியிருப்பாங்க? அதே மாதிரி சொல்லுங்கள், எத்தனை தீர்க்க சொல்லியிருப்பாங்க? சொன்னாங்களா இல்லையா? நடந்ததா? அப்போ தீர்க்க பொய்யா? இல்லை, அதில் குறையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வழிநடத்துதல் தவறு இருக்கிறது. ஆனால் வேத வசனம் ஒரு முறையும் நம்ம தப்ப வழி நடத்தாது. வேதத்தில் தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனை ஒரு நாள் மாறவே மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இரவும் பகலும் தியானிக்கும். ஆனால் சில சமயங்களில் ஆண்டவர் என்னோட பேசும், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எனக்கு அப்படி தான் வருது. அப்போ என்ன சொல்லுவீங்க? என்ன ஆண்டவரே, நான் ஆலோசனை கேட்டால் அமர்ந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இப்படி எடுத்தால் அப்படி தான் வரும். ரெகுலராக வாசிக்க வேண்டிய பகுதியை வாசித்து தியானம் பண்ணும்போது கர்த்தர் அந்த வசனங்கள் மூலமாய் நம்மோடு இடைப்படுவார், பேசுவார். ஆச்சரியமாக இருக்கும். அந்த வார்த்தைகள் ஆச்சரியமாக இருக்கும். அங்கே ஆவியானவர் நம்மோடு பேச நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அதை செய்யும்போது, கர்த்தருடைய காரியங்களை கேட்டு அப்படியே செய்யும்போது நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுறதை நிச்சயிங்க. நீங்கள் பார்ப்பீங்க, வாய்க்கப்படுறதை பார்ப்பீங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையிலே சேர்க்கப்பட வேண்டிய ஒரு சொத்து இருக்கும் என்று சொன்னால் வேத வசனம் தான் நமக்கு சொத்து. பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பது தான் ஒரு சொத்து, சுதந்திரம். வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பதா ஒரு பெரிய சுதந்திரம். அல்லேலூயா. நீங்க வேதத்தை இரவும் பகலும் தியானிச்சு அது இருதயத்தை பதிச்சு வச்சிருந்தீங்க சொன்னா உங்கள் நடைகளிலே ஒன்று கூட பிசகுவதில்லை. பக்கத்தில் சொல்லுங்களேன், நம்ம நடை ஒரு நாள் பிசகுவதில்லை. நம்ம தவறான வழியில போக போறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வசனம் நம்ம சரியாய் நடத்தி கொண்டு போகும். வேத வசனம் நம்ம சரியாய் நடத்தி கொண்டு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் இந்த வேத வசனத்துக்கும் இடையிலே நல்ல உறவு இணைத்து கொள்ள வேண்டும், இருக்கவே நல்ல உறவு. எஸ்ரா அவனை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. வேதத்துக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை குறித்து அழகாய் சொல்லி இருக்கிறது. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். பாருங்க, அவன் தன் மனதை பக்குவப்படுத்தி இருந்தானா. எப்படி பக்குவப்படுத்தி இருந்தானா? வாசிங்க.
கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அப்போ எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆனா எஸ்ரா என்ன செய்றாருன்னா அந்த வேத வசனங்களை ஆராய தன்னுடைய மனதை என்ன பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்க, ஆராய, தியானம் செய்ய நம்ம என்ன செய்யணும்? நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம மனசு அங்கங்கே அலைய பயதான் செய்யும். நாளைக்கு படிச்சுக்கலான்னு சொல்லும். நமக்கு தான் வேதம் தெரியுமே சொல்லும். நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சிலர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, வேதத்தில் இப்படி போட்டிருக்கு. தெரியும் பாஸ்டர், நான் பைபிள்லாம் படிச்சிருக்கேன், நான் ஃபுல்லாக பைபிளை படிச்சிருக்கிறேன். எனக்கு பைபிள், ஐயோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் 30 வருஷமாக கையில் பைபிள் வச்சுருக்கிறேன், நீங்கள் என்ன என்கிட்ட வந்து இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம். அது ஒன்றுமே தெரியாது. யார் ஒரு பேர் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்கிறானோ அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. வேதம் கடல் மாதிரி, அது வந்துக்கிட்டே இருக்கும். வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க அதுலேருந்து சத்தியம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக நம்ம என்ன செய்யணும்னா, அப்போ ஒன்றுமே தெரியாதவர்கள் தான் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வேதத்துக்குள்ள போகலை, ஏதோ 2 பகுதியை வாசிச்சிருக்கிறாங்க. ஆனால் வேதத்தை நாம் ஆழமாய் தியானம் பண்ணணும், ஆராயவும். வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், கர்த்தர் யாருன்னு சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்கு எனக்கு என்ன உறவு, கர்த்தர் நான் எப்படி நடக்க விரும்புகிறார், என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த விரும்புகிறார், என் பிள்ளைகளை எப்படி நடக்க விரும்புகிறார், நான் என்ன செய்ய விரும்புகிறார், நான் எப்படி இருக்க விரும்புகிறார், நான் எப்படிப்பட்ட சோகம் இருக்க விரும்புகிறார், இந்த பிரச்சனையில நான் எப்படி நடந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அது கேட்டு அப்புறம் அப்படி அந்த தியானம் எப்படி நம்ம வழி நடத்துமா, அது செய்ய நம்மை வழி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. தியானத்துக்கு அப்புறம் அடுத்து என்னன்னு சொல்லி சொன்னா, அது செய்ய செய்ய அதன்படி நடக்க. வேதத்தை தியானம் பண்ணணும், கர்த்தர் பேசுவார், அதை உடனே செய்ய. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. நீங்க பாருங்க, ஆண்டவர் எலியாட்ட பேசுகிறார். நீ அங்கே கேரித்து ஆற்றண்டையிலே தண்ணீர் வற்றி போச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாரிபாத் என்ற ஊருக்கு போய் அந்த விதவை வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார். இவர் போகாட்ட நடந்திருக்கும். ஆனால் போனதுனால நடந்துச்சுன்னா, பஞ்ச காலம் முழுவையும் இவர் சாப்பிடுவதற்கு ஆகாரம் உண்டாயிருந்தது. இவர் மூலமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் பேசினாரு, தியானத்தின் மூலமா பேசுறாரு. உடனே கீழ்ப்படிந்தா நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கும் படும், காரிய சித்தி உண்டாகும், வெற்றி உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மகிட்ட இன்னைக்கு பேசுறார். நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசினாரு, என்ன செய்ய சொன்னாரு, நான் என்ன செஞ்சேன். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், கீழ்ப்படியாமையினாலே நம்முடைய இருதயம் நிறைந்திருக்கிறது. அது ரொம்ப பயங்கரமானது, ஆபத்தானது. தேவன் நம்மகிட்ட பேசும்போது அதை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நல்ல கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறாரு. எந்த நிலையில் நம்ம ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அந்த மனதோடு கர்த்தர் சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படிச்சோம் சொன்னால் எல்லாம் நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனைனா, பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படுவதில்லை, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுவதில்லை. உண்மைதானா? மாணவர்கள் ஆசிரியர் கீழ்ப்படுவது கிடையாது. உண்மைதானா? எப்பா உண்மைதானா? உண்மைதானா? அல்லேலூயா.
இப்படி இருக்க நான் எப்படி வேதவசனத்துக்கு கீழ்ப்படுகிறது? இதை பிரச்சனை பஞ்சாயத்து. எப்படி வேதவசனத்துக்கு கீழ்ப்படுகிறது? கேட்க நல்லா இருக்குது, சத்தியத்தை கேட்க நல்லா இருக்குது, எல்லாம் தெரியுது, ஆனால் என்ன செய்ய முடியல. ஆனால் கீழ்ப்படிந்து பார்க்கும்போது தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுறதை பார்க்க முடியும். ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. ஒரு பாஸ்டருக்கு ஜாண்டிஸ், மஞ்சக்காமால வியாதி, மஞ்சக்காலமான வியாதி. அவர் மருந்து எடுக்காத ஒரு பாஸ்டர். கர்த்தர் பல்லமே அவரை பயன்படுத்தினார். அப்போ ஆண்டவருடைய ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இவ்வளோ நாளாச்சாப்பா, என்னை சுகமாக்க மாட்டீரா, சுகமாக்கணும்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அவர் மணிக்கணக்காக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவார். 2 முழங்கால் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்துக்கு கால் மாதிரி இருக்குமா. அவர் கடைசி காலங்களில் முட்டு அப்படியே கலந்து கீழே விழுந்துருச்சு, காய்ப்பு காய்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரர். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், ஏய், நீ எல்லாருக்கும் ஜெபம் பண்ண, எல்லா ஊழியக்காரரும் ஜெபம் பண்ண, இந்த ஊழியக்காரன் நீ ஜெபம் பண்ணல, இந்த பாஸ்டர் நீ ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, அவர் என்னென்னலாம் என்னை பற்றி பேசுகிறான், எப்படிலாம் அவன் எனக்கு கேவலமாக பேசுகிறான், அசிங்கமாக பேசுகிறான். இல்லை, நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணார், சுகமாயிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, பெரிய ஊழியக்காருக்கும் அப்படித்தான், நமக்கு அப்படித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்காக இருந்தால் கர்த்தர் அப்படித்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு காரியங்கள் வாய்க்கப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் செய்ய நம்முடைய வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நீ ஒரு பாவம் செய்கிற, வேத வசனம் சொல்லுது. அதை வாசிக்கும் போது அந்த பாவத்தை கர்த்தர் சுட்டி காமிக்கிறார். 119 சங்கீதம் 11 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். 9 வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. அப்போ அந்த காரியங்களை கர்த்தர் நம்ம இருதயத்தில் வைக்கும் போது அந்த வசனம் நம்மோடு இடைப்படும். ஏய், அப்படி பேசும். பாவத்துக்குள்ளே போக வேண்டிய நிலை இல்லாமல் நம்மை காப்பாற்றி விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. 25வது வசனம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும். அப்ப என்ன சொன்னா, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம அநேக காரியங்கள் கட்டி வச்சிருக்கிறது. விசுவாசிகளை அநேக காரியம் கட்டி வச்சிருக்கிறது. மண் உலகம் கட்டி வச்சிருக்கிறது. அந்த ஆசை, இந்த ஆசை, இந்த இச்சை, அந்த இச்சைன்னு அநேக காரியங்கள் கட்டிப்படி வைத்து தேவன் விரும்புகிற இடத்திற்கு போகாதபடியாதபடிக்கு அது கட்டி வைத்திருக்கிறது. ஆனால் அவருடைய வசனம் நம்ம என்ன செய்ய விடுவிக்கும். ஹல்லேலூயா. வசனம் என்ன செய்யும், நம்ம விடுவிக்கும். தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும், நம்ம விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. 98 முதல் 100 வசனங்கள், 100 வசனம் வரைக்கும். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அது நமக்கு ஞானத்தை தருகிறது. எதை எப்படி செய்யணும், பகுத்தறியக்கூடிய தன்மை, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, இவைகள் எல்லாம் தேவ வசனம் அனுசரி நமக்கு தருகிறது. அது மாத்திரமல்ல, நம்மை காட்டிலும் பல ஆண்டுகள் விசுவாசிகளை இருக்கிறவர்களை காட்டிலும், நம்மை காட்டிலும் வயதிலே பல வயதுகளை கடந்து போனவர்களை காட்டிலும் நம்ம அறிவுள்ளவர்களாய் ஞானமுள்ளவர்களாய் அதை மாற்றி விடுகிறது. ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, அறிவு இருக்கிறது, வேத அறிவு இருக்குது. ஆனால் என்ன இல்லை, ஞானம் இல்லை. எல்லாம் தெரியும், ஆனால் எப்போ எதை செய்ய நமக்கு தெரிய மாட்டேங்குது. தான் பிரச்சனை.
ஞானம் என்பது என்ன? எப்போ எதை எப்படி செய்யணுமோ அது செய்யறது அந்த ஞானம். ஆனால் இன்னைக்கு எப்போ எதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாத நேரத்தில் செய்துறது, செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் விட்டுறது. இதுக்கு அநேக பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கணும். ஆனால் வேத வசனம் என்ன செய்கிறது? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இரவும் பகலும் இதில் தியானமாக இருப்பா, தியானமாக இருப்பா. உன்னை பாவத்திலிருந்து உன்னை விலைக்கு காக்கும், உலகத்தினுடைய அந்த மாயிருந்து உன்னை விலைக்கு பாதுகாக்கும். எதை எப்படி செய்யணுங்கிற ஞானத்தை உனக்கு தந்து ஞானத்தை போதித்து உன்னை நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆக இந்த நாட்களில் நம்ம வேதத்திலே கவனம் செலுத்துவோம், சத்தியத்தில் கவனம் செலுத்துவோம். நேரத்தை வேதத்தில் வாசிப்பதற்கு நேரத்தை செலவு பண்ணும்போது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்கள் என்ன செய்யும்? அற்புதமாக நடக்கும், அற்புதமாக நடக்கும், அதிசயமாக நடக்கிறது என்ன செய்வீங்க நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளில் ஒருவர் வேதத்தை வாசிக்காதபடி, வேதத்தை தியானிக்காதபடி, வேதத்தின்படி நடக்காதிருந்தால், இங்கே 119ஆம் சங்கீதத்தை சொல்லப்போது என் கண்கள் என்ன செய்கிறது? தாரையாய் கண்ணில் தண்ணி வடியணும். இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கத்த நம்ம கையில் கொடுத்து இதை வாசிக்காமல் இருக்குதே என் பிள்ளைன்ற கண்ணீர் வடிந்து ஜெபிக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான் வேதத்தை முக்கியப்படுத்துவோம். இந்த நாட்களில் வேதத்தை முக்கியப்படுத்துவோம். வேதத்தை முக்கியப்படுத்தி வேதத்தின் வழியாய் கர்த்தரை தேடுவோம். வேதத்தின் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் கொடுக்குற ஆலோசனையை பெற்றுக்கொள்வோம், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய வழிகளில் நடப்போம். கர்த்தர் வரும் காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணி நம்ம அற்புதமாய் ஆசீர்வாதமாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாம் எழுதி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை முறை வேதத்தை வாசிச்சிங்கிறது பெரிய பிரச்சனை அல்ல. எத்தனை பைபிள் வச்சுருக்கிறீங்க அது பெரிய பிரச்சனை அல்ல, அல்லது அது ஒரு காரியம் அல்ல, ஒரு பொருட்டல்ல. எத்தனை வேத புஸ்தகம் வச்சுருக்கிறேன், எத்தனை வருஷமாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், அல்லது எத்தனை முறை நான் வாசிச்சிருக்கிறேன், அதெல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் காரியம் என்னென்னா, எப்பொழுதும் வேத தியானம் என்கிட்ட இருக்குதா? வேத தியானம் இருக்குதா? அதை நேசிக்கிறேனா? நேசித்து வாசித்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறேனா? இது நடந்தால் போதும், எல்லா நன்மைகளும் நமக்கு கைகூடி வரும். எல்லா காரியங்களும் அற்புதமாய் நடக்கும். கையை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய வசனத்தை நேசிக்க, தியானிக்க, அதன்படி செய்ய ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் என் வாயில் எப்போ பார்த்தாலும் வேத வசனம் வரணும். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திற்கும் எனக்கு தேவன் வேதத்திலிருந்து பேசணும். அல்லேலூயா. வேதத்தின் மூலமாக பேசி வேதத்தையே என்னுடைய துணையாய் கொண்டு ஆண்டவரே வேதத்தின்படி நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே என் காரியங்களை வாய்க்கப்போன பொருட்காய் ஸ்தோத்திரம். என் காரியங்களை வாய்க்கப்போன பொருட்காய் ஸ்தோத்திரம். ஒரு செழிப்பான வாழ்க்கை தரப்பொருட்காய் ஸ்தோத்திரம். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல, இலையுதிரா மரத்தை போல எங்களை வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலங்களில் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்கள் நடப்பித்து தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்திக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆலோசனை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தடைகளை எல்லாம் மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். நன்மையை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிதாவை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க உதவிச்சதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் இருதயங்களில் அது தொனித்து கொண்டிருக்கட்டும். இந்த கேட்டது மாத்திரமல்ல, வேதத்தை அவரை முக்கியப்படுத்தி ஆண்டவரை தினந்தோறும் வேதத்தை தியானித்து வாசித்து ஆண்டவரே கர்த்தாவை மனதில் வைத்து போகிற வர்ற இடங்களெல்லாம் அதை தியானித்து எங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டு அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை மேன்மைகளை எல்லாம் பெற்று அனுபவிக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை தரவே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கிருபதரவே நாங்கள் செபிக்கிறோம், கிருபதரவே நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை எல்லாரும் எங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், சமாதானம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் நிறைவாக இருக்கட்டும். ஆண்டவரே, சுகவீனமாய் வந்திருப்பார்கள் கர்த்தராகி ஆவியானவர் தொட்டு அவர்களை வியாதியை நீக்கி சுகப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அற்புதம் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 2 முக்கிய காரியங்கள். வெள்ளிக்கிழமை நமக்கு மண்டல அளவிலான உபவாச ஜெபம் நம்ம சர்ச்சில் நடக்கும். அதே போல் நமக்கு இன்று இரவு 11:30 மணிக்கு கூகுள் மீட்டில் நாம் எல்லாரும் மீட் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோவில் வந்தாலும் சரி, வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு ஆடியோ மட்டும் இருந்த மாதிரி வந்தாலும் சரி, ஆனால் எல்லோரும் வர எதிர்பார்க்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. பில்டிங் ஃபண்டு, மிஷின் காணிக்கை எல்லாம் கொடுக்கக்கூடியவங்களை கொடுங்க. கர்த்தர்